48வது செய்கிற தோற்ற பள்ளியினுடைய பவனி ஆரம்பமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். கர்த்தர் நமக்கு நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எங்களை குடும்பமாக ஆசீர்வதித்து வைத்துக் கொண்டிருந்த அன்பின் பரலோக தகப்பனே, திருமங்கலம் கரிச சேகரம் 48வது ஸ்தோத்திர பண்டிகைக்காக நாம் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தி நீரை மீட்டுக் கொண்டு நீரை ரட்சித்திருக்கிறேன், நீரை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை நாங்கள் வெளிக்கொள்ளுமாக என் கிராமத்திலே ஊர்வலமாக பாடல் பாடி துணித்து மகிமைப்படுத்தி கர்த்தாவே உங்கள் நாமத்தை புஸ்தகப்படுத்தி நாங்கள் சொல்ல இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாண்டி தலையை நீக்கின்றேன். கர்த்தாவே, இந்த நாளிலையும் நாங்கள் ஊர்வலமாக வந்து இந்த கொடியேற்றி நாங்கள் ஆழ்த்தப்பட்டு ஆழ்த்த ஆராதனைக்குள்ளாக செல்கிறோம். என் தெய்வம் எங்கள் முன்னின்று எல்லா தடைகளையும் நீக்கி பசுத்தாவிகளும் முன்னின்று சகல ஆசீர்வாதம் தந்து வைத்து மாற்றிருக்கிறோம். பிரார்த்தித்து கொடுக்கிறோம். என் தெய்வத்தினை கல்வி செய்கிறார்கள். நீட்டு பச்சைப்பட்டியல் தள்ளப்பட்டுகிறார்கள். ஆமென். இப்போது நாம் யாரும் பவனியாக நாம் செல்வோம்.
பிடித்துக் கொண்டு தெரு வழியாக பாடல் பாடி உற்சாகமாக நாம் பவுனியாக வந்தோம். இது ஆண்டவர் தந்திருக்கின்ற உன்னதமான ஒரு வெற்றி கொடியாக இந்த நாளிலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த அந்த கிருபை தந்திருக்கின்றார். தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 48வது ஸ்தோத்திர பண்டிகை இப்போது கொடியேற்றத்தோடு ஆயுத ஆராதனையோடு ஆர்வமாக இருக்கிறது. ஆண்டுடைய ஆலயத்திற்கு முன்பதாக சேவத்தின் அனைத்து திருச்சபை மக்களும் கூடி வந்து இந்த நாளை கொடியேற்றி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த அந்த கிருபை தந்திருக்கின்றார். எவராக இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலையை பெற்று வெளியே கூட்டி வரும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்டுக் கொண்ட நாளையும் உன்னையும் மீட்டுக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூறுகிறவா என்று சொல்லி அங்கே வேதத்தை பார்க்கிற ஒரு காரியங்கள். ஆண்டவர் தந்திருக்கின்ற உலகமான இந்த பண்டிகை நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் தந்திருக்கின்ற உன்னதமான சிலுவையின் மூலமாக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டு அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து அந்த லட்சியத்தை நினைவு கூர்ந்து தெய்வ சமூகத்திலே இந்த வெற்றி கொடியை பிடித்துக் கொண்டவர்களாக நாம் இந்த நாளிலே 48வது இந்த ஸ்தோத்திர பண்டிகையை ஆசிரிக்க ஆண்டவர் சன்னிதானத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அதோடு கூட ஆண்டவர் தந்திருக்கின்ற உன்னதமான வாழ்விலே நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் மறவாதபடி தெய்வ சமூகத்திலே எச்சரிக்கையாய் இருந்து தெய்வ சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஐயா அவர்கள் சிலுவை கொடி ஏற்றி வைப்பார்கள். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சேர்ப்போம். இறைவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சிலுவை கொடிக்கு நேராக நம்ம கரங்களை நீட்டிக் கொள்வோம். உறுதிமொழியை நாம் எடுத்துக் கொள்வோம். நாம் எல்லாரும் இந்த சிலுவை கொடிக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டுவோம். நான் சொல்லுவதை நீங்கள் பின்பற்றி சொல்லுபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் கிறிஸ்துவின் பண்புகளை வெளிப்படுத்துவேன். இன்று முதல் கிறிஸ்து காட்டிய வழியில் நடப்பேன். இன்று முதல் என் சரீரத்தை எடுத்து ஒன்றுமில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டேன். மாதத்திற்கு ஒரு ஆத்மாவையாவது ஆலயத்திற்கு அழைத்து வருவேன். ஆலய ஆராதனைகளில் ஒழுங்காக பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இன்று முதல் எங்களுக்கு ஈவாக கொடுத்த நல்ல வளங்களை பாதுகாப்பேன். வருடத்திற்கு ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து முடிப்பேன். சிலுவை நிலையிலே நின்று கொண்டிருக்கிற நாம் 48வது சேகர தோத்திர பண்டிகையிலும் கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை காத்துக் கொண்டீங்கப்பா, உமக்கு நன்றி. இந்த சிலுவை கொடி நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு புது பலனை தாரும் என்று பொருத்தனை செய்து கொள்வோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற
எழில் ஐயா அவர்கள் இப்பொழுது ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, சிலுவை உயர்ந்திருப்பது போல எங்களை உயர்த்த இந்த பூமிக்கு வந்தவரை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே திருச்சபையாராக ஊழியக்காரராக செய்த எல்லாவித நன்மைகளை எண்ணி நீர் எங்களை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறீர் என்பதை எண்ணி நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அப்பா, இந்த பண்டிகை நாட்கள் ஒவ்வொன்றிலும் இப்படி தெய்வீக பிரசனம் எங்களோடு இருப்பதாக கால சூழ்நிலைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டாங்க. அதே போல இந்த வளாகத்திற்குள் வந்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசமடைய தெரிவிச்சீங்க. இந்த நாளில் கூட பவனியை ஆசீர்வதித்தீங்க, செய்திகளை ஆசீர்வதித்தீங்க. இப்பொழுதும் கூட உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை என்றும் இந்த பண்டிகை முழுவதிலும் உடைய தெய்வீக பிரசனம் வழி நடத்துகிறோம். எங்களோடு தங்கி தாபரித்து ஆசீர்வாதங்கள் நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் எப்பறம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.